ஜிஎஸ்டி குறைந்தது உலகெங்கும் குறிப்பாக இந்தியாவில் மிக பிரபலியமாக பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இன்றைக்கு நான் பார்க்கிறேன். ஏறக்குறைய 8 ஆண்டுக்கு முன்பதாக ஒரு இரவு நேரத்தில் 2000 ரூபாய் செல்லாது என்ற அறிவிப்பு வந்தபோது மக்கள் எல்லாம் பதட்டம் அடைந்தார்கள். அதை தொடர்ந்து அடித்தட்டு மக்கள், நடுத்தர மக்களுக்கு அடிப்படை வாழ்வுரிமை எல்லாம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதை தொடர்ந்து ஒவ்வொரு நெருக்கடிக்கு நடுத்தர மக்கள், அடித்தர மக்கள் ஆளானார்கள். ஜிஎஸ்டியால் ஒரு 8 ஆண்டுக்கு முன்பதாக கடும் பணம் நெருக்கடியை சந்தித்த மக்களுக்கு செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் ஏறக்குறைய 4 வகையாக பிரிக்கப்பட்ட ஜிஎஸ்டி அது 2ஆக மாற்றப்பட்டு இன்றைக்கு குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கும் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை உண்டாக்கி தரப்பட்டிருக்கிறது. இந்த நிலை வரவேற்கத்தக்கது. இந்த நிலையில் இருந்து முஸ்லிம் சமூகம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்க வேண்டும். இந்த நிலை உருவானதற்கு மூல காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது இது அல்லாஹ்வுடைய அருள் பார்வை என்பதாக மிக தெளிவாக தெரிகிறது. தவறானவன், கடுமையானவன், இரக்கம் இல்லாதவன் என்று தெரிந்தும் கூட அந்த கூடாரத்தில் இருந்து அடித்தட்டு மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டாக்கி தர முடியும், பொருளாதாரத்தில் மேம்பட செய்ய முடியும் என்று ஒரு கேள்வியாக இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கு அந்த தீய கூடாரத்திலிருந்து வாழ்வுரிமையிலிருந்து பொருளாதாரத்தை இழந்து பொருளாதாரத்தை மேம்பட முடியாமல் 8 ஆண்டுக்கு மேலாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு நல்ல விடியல் பிறந்திருக்கு என்று சொன்னால் இதை அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று முஸ்லிம்கள் சந்தோஷமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதனால்தான் ஜிஎஸ்டி குறைந்தது இது அல்லாஹ்வுடைய பார்வை என்பதாக இன்றைய ஜும்மாவிலே பார்க்க முடிகிறது. இன்றைக்கு உலகில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தன் வாழ்விலே நலவுகள் ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். எல்லா மக்களும் அந்த நலவுகள் என்றென்றும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள்.